வணக்கம். உடலை கோயிலாகவும் உள்ளத்தை இறைவன் உறையும் ஆலயமாகவும் கருதி உலகப் பற்றற்று வாழ்பவர்கள் சித்தர்கள். இவர்கள் தங்களை உணர்ந்தவர்கள், இயற்கையை உணர்ந்தவர்கள், மனதை அடக்கி ஆளத் தெரிந்தவர்கள், தன்னுள் உறையும் இறைவனைக் கண்டு அதனுடன் ஒன்றி தன் சக்தியையும் ஆற்றலையும் உலக மக்களின் நன்மைக்கு பயன்படுத்துவதும் இவர்களுடைய வல்லமை. சித்தர்கள் அழியா புகழுடன் வாழ்பவர்கள், சிரஞ்சீவிகள், பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்த பிரம்ம ஞானிகள், எதிலும் எந்தவித பேதமும் காணாதவர்கள், ஆசை, பாசம், மோகம், பந்தம் போன்ற உலகப் பற்றை அறுத்தவர்கள், குறிப்பாக அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள். தமிழ் பாரம்பரியத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் கூட 18 சித்தர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அவர்கள் அகத்தியர், போகர், திருமூலர், வான்மீகர், தன்வந்திரி, இடைக்காடார், கமலமுனி, கருவூரார், கொங்கணர், கோரக்கர், குதம்பை சித்தர், மச்சமுனி, பாம்பாட்டி சித்தர், பதஞ்சலி, ராமதேவர், சட்டைமுனி, சிவவாக்கியர், சுந்தரானந்தர் ஆகியோர்கள். இவர்கள் யார் என்பதை வரும் பதிவுகளிலும் இன்றைய பதிவில் பாம்பாட்டி சித்தரனுடைய வரலாற்றை இன்றைய பதிவில் நாம் சிறப்பு பதிவாக பார்ப்போம். நண்பர்களே, அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு மிகப்பெரிய ஆதரவுக்காக உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு பொன்னானது. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பதிவை தொடருங்கள். நன்றி. தமிழகம் போற்றும் சித்தர் பெருமக்களில் பாம்பாட்டி சித்தரும் ஒருவராவார். பாம்புகளை பிடிப்பது, படமெடுத்து ஆட வைத்து வேடிக்கை காட்டுவது இவரது தொழிலாகும். எத்தகைய பெரிய கொடிய பாம்பாக இருந்தாலும் அதனை இவர் வெகு எளிதாக பிடித்துவிடும் ஆற்றல் பெற்றவர். பாம்பு விஷத்தை முறிக்கும் மூலிகைகள் பலவற்றையும் இவர் நன்கு அறிந்திருந்தார். இவர் கோவைக்கு அருகிலுள்ள மருதமலையில் அந்த காலத்திலேயே விஷமுறிவு வைத்தியம் மற்றும் ஆய்வுக்கூடம் ஒன்றை நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு நாள் மலை மீது பெரிய நாகப்பாம்பு ஒன்றை பிடிக்க வேண்டி விரைந்து சென்றபோது இவர் சட்டைமுனி முனிவரை கண்டார். இவ்விருவரின் சந்திப்பு பற்றி போக முனிவர் தம் போகர் 7000 குறிப்பிட்டுள்ளார். உற்றருகில் சென்றமல்லோ சித்தர்தாமும் பணிதமுள்ள நவரத்ன பாம்பு தன்னை வெற்றியுடன் தான் பிடிக்க போகும்போது வேதாந்த சட்டைமுனி அங்கிருந்தார் என்று கூறுகிறார். மேலும் சட்டைமுனி தாம் கண்ட பாம்பாட்டிக்கு உபதேசம் செய்தருளினார். இதனால் காடுகளில் கொடிய பாம்புகளை பிடித்து நாடு நகரங்களில் சென்று பாம்புகளை ஆட வைத்து வேடிக்கை காட்டி பழப்பு நடத்தி வந்த பாம்பாட்டி முனியின் பேரருளால் மெய்ஞான பால் உண்டு நானிலம் போற்றும் சித்தராக மாறினார். சிறிது காலத்துக்கு சமாதி நிலையில் இருந்த பாம்பாட்டி சித்தர் பின் வெளிவந்து சித்துகள் பல புரிந்து தேச சஞ்சாரம் செய்து வந்தார். எது எப்படி என்றாலும் இவரது வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது என்றே கூறலாம். ஒரு சமயம் பாண்டிய நாட்டின் எல்லைப் பகுதியில் இருந்த காடு ஒன்றில் ஏராளமான கொடிய பாம்புகள் இருந்தன. அப்போது பயம் என்பதை அறியாத இளைஞன் ஒருவன் அந்த காட்டு வழியில் வந்தான். படமெடுத்து ஆடிய நாகம் ஒன்றினை அவன் வரும் வழியில் கண்டான். அதன் ஆட்டம் அவனை வெகுவாக கவர்ந்தது. வெகுவாக ரசித்து சிரித்தான். அப்போது அக்கொடிய நாகம் அவன் மீது சீறி பாய்ந்தது. அது கண்டும் கலங்காத அவன் அதனை பிடித்து தரையில் ஓங்கி அடித்தான். அதனால் அந்த பாம்பு இறந்து போனது. ஊர் திரும்பியவன் தன் நண்பர்களிடம் காட்டில் நடந்ததை கூறி பெருமை கொண்டான். அப்போது அவனது நண்பர்கள் மிரண்டு, அடே, அந்த காட்டு வழியே இனிமேல் போகாதே, கொடிய விஷப்பாம்புகள் அங்கு ஏராளம் உள்ளன என்று எச்சரித்தனர். ஆனால் அவனோ அவர்கள் கூற்றை அலட்சியம் செய்தான். அடுத்த நாள் அவன் மீண்டும் காட்டுக்குள் வந்தான். அவன் எதிரே சில பாம்புகள் வந்தன. அவற்றையும் அவன் கொன்றான். காலப்போக்கில் அவன் பாம்புகளை கொல்வதை தன் பொழுதுபோக்காகவே கொண்டான். ஒரு நாள் மருத்துவர்கள் சிலர் வந்து இவனை சந்தித்தனர். தம்பி, நவரத்னம் போன்று ஜொலிக்கும் குட்டையான பாம்பு ஒன்று இருக்கிறது. அதன் தலைப்பகுதியில் மாணிக்கம் இருக்கும். அப்பாம்பு இரவு பொழுதில் மட்டுமே நடமாடும். அதனுடைய விஷம் ஒரு மருத்துவ தேவைக்கு பயன்படுகிறது. பாம்புகளை எளிதில் பிடிப்பவன் நீ. அப்பாம்பை பிடித்து கொடு என்றார்கள். அதற்கு சம்மதித்த இளைஞன் காட்டுக்குள் விரைந்து சென்றான். கண்ணில் தென்பட்ட புற்றுகளை எல்லாம் இடித்து அப்பாம்பை தேடினார். ஆனால் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அப்பாம்பை தேடி மேலும் அவன் காட்டுக்குள் முன்னேறி சென்றான். சற்று நேரத்தில் எவரோ வாய்விட்டு சிரிக்கும் சிரிப்பொலி காடு முழுவதும் எதிரொலித்தது. அது கேட்டு அவன், யார் அது? யார் சிரித்தது? யார் யார் எவராக இருந்தாலும் சரி, என் முன்னே வா என்று உரக்க கத்தினார். அப்போது ஒளியோடும் உடம்போடு சித்தர் ஒருவர் அவன் முன் வந்து நின்றார்.
தன் எதிரே வந்து நின்றவரை கண்டதும் இளைஞன் வியந்தான். இப்படி ஒரு உடம்பா என்று எண்ணியவாறு, ஐயா, நீங்கள் யார்? எதற்காக இங்கு வந்தீர்கள்? ஏன் என்னை கண்டு சிரிக்கிறீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அதற்கு அவர், இளைஞனே, நான் சித்திர பரம்பரையில் வந்தவன். எதற்கும் உதவாத உன் செயலை பார்த்தேன், சிரித்தேன். சிரிக்கத் தோன்றியது, மேலும் மேலும் சிரித்தேன் என்றார். சித்தர் கூறியதை கேட்ட இளைஞன், ஐயா, மாணிக்கை கல்லை கொண்ட ஒரு பாம்பை தேடி அலைவது பயனற்ற செயலா என்று கேட்டான். அதற்கு அச்சித்தர், இளைஞனே, பயம் என்னவென்றே அறியாதவன் நீ. வீரனான நீ விவேகம் இல்லாதது இருக்கலாமா? உல்லாசமான உயர்ந்த ஒரு பாம்பு உன் உடம்பில் குடியிருக்கிறது. மனித உடம்புள் இருக்கும் அப்பாம்பை எவருமே அறியவில்லை. உனக்கும் அது தெரியவில்லை. அதை ஆட்டிவிப்பனே அறிஞனாவான். அப்பாம்பை அடக்கியாலும் சிறப்பை பெற்றவர்களே சித்தர்கள். மற்றவர்கள் எல்லோரும் அப்பாம்புக்கு அடிமைப்பட்ட பைத்தியங்களே என்று உரைத்தார். மேலும் சிரித்தார். பயம் என்றால் என்னவென்றே அறியாத அந்த இளைஞன் முதலாக அச்சம் கொண்டு சித்தர் பெருமானை நோக்கினான். நடுக்கமுடன் அவரை வணங்க முயற்சித்ததும் அவனால் இயலவில்லை. சட்டென அவரது பாதங்களில் விழுந்து வணங்கியவன், சுவாமி, எனக்குள் ஒரு பாம்பு உள்ளதா என்ற தகவலை இன்றுதான் உங்களால் நான் அறிந்தேன். ஆனால் அது என்ன பாம்பு? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. தயவு கூர்ந்து அது பற்றி எனக்கு விளக்குவீர்களா என்று மன்றாடி கேட்டான். அவனது வேண்டுதலை ஏற்ற சித்தர் பெருமான், மனித உடல் ஓர் அற்புத படைப்பு. இவ்வுடம்புள் காலம் காலமாய் ஒரு பாம்பு உறக்க நிலையில் மூலாதார சக்கரத்தில் உள்ளது. அதனை குண்டலினி என்று கூறுவர். சிவத்தை உணர்வு நிலையில் வாழும் பண்பாளர்களுக்கும் சுவாசம் ஒடுங்கும். சுவாசம் ஒடுங்கினால் குண்டலினி எனும் அப்பாம்பு சீரியலும். தியானத்தின் வாயிலாக அதனை ஆட்டி படைக்கலாம். இதனால் ஆன்மா சித்தியடையும் என்றார். சுவாமி, மாபெரும் இரகசியத்தை இன்று மாதவ சீலரான தங்கள் முன் நான் அறிந்து கொண்டேன். தாங்கள் காட்டி அருளிய வழியில் நான் கடைபிடிப்பேன். இது சத்தியம் என்றான். மகனே, அவ்வாறு செய்தாயானால் நீ வெற்றி பெறுவாய் என்று உரைத்த சித்தர் பெருமான் அருள் வழியை அந்த இளைஞன் மீது பாய்ச்சிவிட்டு சட்டென மறைந்தார். அந்த இளைஞன் சந்தித்த சித்தர் பெருமானே சட்டை முனி ஆவார். சித்தர் பெருமான் சென்ற திசையை நோக்கிய இளைஞன் அங்கிருந்த அத்தி மரத்தடியில் அமர்ந்து சித்தர் பெருமான் உரைத்து அருளியபடி தியானத்தில் அமர்ந்தான். தியான வடிவில் குண்டலினி சக்தியை முற்றிலும் உணர்ந்து அனுபவித்தான். ஆகா, பரமானந்தம் அளிக்கும் இந்த மெய்ஞான சுகத்தை இதுநாள் வரையில் நாம் அறியாததிருந்தோமே என்று வேதனைப்பட்டான். அப்போது அவனுக்கு உபதேசித்து அருளிய சித்தர் பெருமானான சட்டை முனி அவன் முன் தோன்றி, மகனே, நான் உனக்கு உபதேசம் செய்தேனே ஒழிய உன் பெயரை கூட நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீயாவது உன் பெயரை கூறியிருக்கலாமே என்றார். அதற்கு அவன், சுவாமி, கொடிய பாம்புகளை மட்டுமே பிடித்து ஆட வைத்து கொண்டிருந்த நான் குண்டலினி சக்தியால் உலகையே என்னுள் காணும் சக்தியை உபதேசித்து அருளியவர் தாங்கள். தங்களிடம் என் பெயரை என்னவென்று நான் கூறுவது? முன்பும் இப்போதும் பாம்பைத்தான் பிடித்து என் விருப்பப்படி ஆட்டுவிக்கிறேன். அதனால் சுவாமி, என் பெயர் பாம்பாட்டி என்றே வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அது கேட்டு சிரித்த சட்டை முனி, ஆஹா, நீ நல்ல பெயரை கூறினார். நீ பாம்பாட்டி சித்தனே, நீ வாழ்வாயாக என்று உரைத்து மறைந்தார். தம் குருதேவரான சட்டை முனிவரின் அருளாசியால் பாம்பாட்டி சித்தர் தியானத்தில் மீண்டும் ஆழ்ந்தார். சிறகடித்து பறந்து வந்த சித்திகள் அவரிடம் இரண்டரக் கலந்தன. கண்களை திறந்தார். அவருள் இருந்த சித்திகள் யாவும் வெளிப்பட்டன. இரும்பு செம்பானது, செம்பு பொன்னானது, மணல் சுவை மிகுந்த சர்க்கரையானது. தன் கரங்களால் கூழாங்கற்களை எடுத்து உற்று பார்த்தார். உடனே அவை ஒளி வீசும் நவரத்னங்களாக மாறியது. அது கண்டு பாம்பாட்டி சித்தர் சிரித்தார். என்ன வாழ்க்கை இது! நவரத்தனை கல் கொண்ட பாம்பை தேடி நான் அலைந்தேன். அது கிடைக்கவே இல்லை. இப்போது சாதாரண கூழாங்கற்களையே நவரத்தின கற்களாக மாற்றிவிடும் சித்தி என்னிடம் தானாக என்னிடம் வந்துள்ளது. இதுதான் காலத்தின் கோலம் போலும். வேண்டவே வேண்டாம் இவை என்று கூறி அக்கற்களை வீசி எறிந்தார். சட்டைமுனிநாதரிடம் அற்புதமான வரங்களை பெற்ற பாம்பாட்டி சித்தர் தான் சந்தித்த அத்தனை மனிதர்களுக்கும் உபதேசம் செய்தருளினார். ஆனால் அவரிடம் வந்தோர் அனைவரும் அவரிடம் நடித்து தங்களது வாழ்வை வளமாக்கிக் கொண்டார்களே தவிர நல்லவற்றை கடைபிடிப்பதில் எவரும் முயலவில்லை. அது கண்டு பாம்பாட்டி சித்தர் பெரிதும் வேதனைப்பட்டார். என்ன மனிதர்கள் இவர்! வயிற்று பசிக்கு மட்டுமே இவர்கள் அலைகிறார்களே ஒழிய ஆன்மா என்று ஒன்று உண்டு, அதன் பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம்
துளியளவும் இல்லாதிருக்கிறார்களே என்று அவர் வருந்தினார். இரவு பகல் என அலைந்து திரிந்தார். பலரின் வியாதிகளை போக்கி அருளினார். வறுமையால் வாடி துன்பெறும் ஏழை எளியோருக்கு ரசவாதம் மூலம் பொன்னை செய்து அவர்களது வறுமையை பாம்பாட்டி சித்தர் போக்கி அருளினார். மன்னர் ஒருவர் கீழ் மக்களது சேர்க்கையால் செய்யத்தகாதவற்றையெல்லாம் செய்தார். இதனால் அம்மன்னரது உடல் இளைத்து மெலிந்து அடையாளமே தெரியாதவாறு அவர் உடல் இளைத்ததால் மிகவும் அவதியுற்றார். ஒரு நாள் அம்மன்னர் நடந்து செல்லும் போது கால் இடறி கீழே விழுந்தார். விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. ஆம், அவர் இறந்து போனார். கலைகள் பலவற்றை கற்றறிந்த உத்தமர்குல மகளான அரசி, ஐயோ, எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் திருந்தவே இல்லையே, இப்போது என்னை தனியே தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே என்று கதறி அழுதார். அரசியின் துயரைக் கண்டு குடிமக்களும் அமைச்சர்களும் மிகவும் வருந்தினர். அரண்மனையிலிருந்து வந்த அழுகை ஒளி விண்ணை எட்டியது. பாம்பாட்டி சித்தரின் செவிகளில் இந்த அழுகை ஒளி விழுந்தது. உடனே அவர் விண்ணில் இருந்து பூமிக்கு வந்தார். பூமியை அடைந்ததும் அவர் தம் உடலை ஒரு புறமாக வைத்துவிட்டு செத்த பாம்பு ஒன்றை எடுத்து இறந்த மன்னரின் உடலை சுற்றி அழுது கொண்டிருந்தவர்களின் மத்தியில் வீசி எறிந்தார். தங்களிடையே விழுந்தது செத்த பாம்பு என்பதை அறியாத அனைவரும் அலறி அடித்து ஓடினர். பாம்பாட்டி சித்தர் அருவமாக இருந்த மன்னர் உடல் அருகே வந்தார். உடனே மன்னர் உடம்பினில் அவர் கூடுவிட்டு கூடுபாயும் கலையை பயன்படுத்தி உடனுள் புகுந்தார். உடனே இறந்த மன்னரின் உடம்பு உயிர் பெற்று மெல்ல அசைந்தது. கண்கள் சட்டென திறந்தது. அரசர் எழுந்து அமர்ந்தார். அது கண்டு அரசியும் அமைச்சர்களும் கூடியிருந்தோரும் மன்னர் இறக்கவில்லை, உயிருடன் தான் உள்ளார் என்று மகிழ்ந்து கூவினர். அரசி தன் கழுத்தில் அழிந்திருந்த திருமாங்கல்யத்தை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டார். மிகவும் மகிழ்ந்த அவர் கட்டை தழுவிட தம் கரங்களை நீட்டினார். அது கண்டு சற்றென்று விலகிய மன்னர் அங்கு தரையில் கிடந்த உயிரற்ற பாம்பின் உடலை பார்த்து, எழு பாம்பே, நான் எழுந்து விட்டேன், நீயும் எழுந்திருக்கலாமே என்றார். உடனே செத்த பாம்பு உயிர் பெற்று மெல்ல நெளிந்து நகர்ந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. பாம்பு வெளியே செல்ல முற்படுவதைக் கண்ட மன்னர், பாம்பே, எங்கே போகிறாய் நீ? என்ன அவசரம் உனக்கு? உன் மனைவி மக்கள் நினைவு வந்து விட்டதோ? சீச்சி, செத்துப்போன நீ இப்போது உயிர் பெற்று செல்கிறாயே, ஏமாறாதே, உருப்படும் வழியை பார். அவரது கூற்று ஆடு பாம்பே ஆடு என்று முடியும் பாடல்கள் நடுவே வெளிவந்தன. அரிய உபதேசங்களை கொண்ட அப்பாடலுள் ஏற்றபடி அப்பாம்பும் படமெடுத்து ஆடியது. அவரது பாடல்களையும் அவர் பாடியதற்கு ஏற்ற பாம்பு படமெடுத்து ஆடியதையும் கண்டு அனைவரும் வியந்தனர். மன்னர் உருவில் இருப்பவர் பாம்பாட்டி சித்தரே என்பதை உணராது அவர்கள் குழப்பமடைந்தனர். மன்னரது பாடல்களை கேட்ட அரசி, நம் ஒரு நாட்டையே ஆளும் நம் மன்னர் செத்து பிழைத்த பின் தத்துவ மலையாக பொழிகிறாரே, இது எப்படி என்று புரியாமல் தவித்தார். அரசியின் எண்ணத்தை உணர்ந்த மன்னர், செல்வத்தில் மூழ்கி சீர்கெட்டு போவதில் என்ன லாபம் உண்டாகப் போகிறது? பரமனையே நினை, பேரின்பம் கெட்டும் என்று பாடலாக பாடினார். என்ன விந்தை இது! நான் உள்ளத்தில் நினைத்ததை பாடலாக பாடுகிறாரே, எப்படி பாலும் பழமும் உண்டு? பெண் மோகத்தில் மூழ்கிய இவர் பரமனை சிந்தையில் வை என்று கூறுகிறாரே என்று வியந்தாள் அரசி. உடனே மன்னர் உருவிலிருந்த சித்தர் பாலும் பழமும் விழுங்கிய வாய் உயிர் போன பின்பு மண்ணையும் விழுங்கும், இதனை நீ மறக்கலாமோ என்று பொருள்படி பாடினார். அது கேட்டு அரசி ஒரு முடிவுக்கு வந்தார். சுவாமி, உண்மையை மறைக்காமல் கூறுங்கள். தாங்கள் எங்களின் மன்னர்தானா அல்லது உத்தமமான ஒரு ஆத்மாவா என் மன்னரின் உடம்புள் புகுந்துள்ளது என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு மன்னராக இருந்த சித்தர், அரசியே, நீ ஒரு விவேகி, அதனாலேயே நீ உண்மையை உணர்ந்து கொண்டாய். அறிவு என்னும் அங்குசம் கொண்டு கோபம் என்னும் மத ஆணையை கொன்றவர்கள் நாங்கள். உன் கணவன் இறந்ததால் அழுது கொண்டிருந்த உனது அவல நிலையை மாற்றவே யாம் இறந்த உன் மன்னரது உடம்புள் புகுந்தோம். எமது பெயர் பாம்பாட்டி சித்தர் என்பதாகும் என்று கூறினார். அது கேட்டு அரசி மெய் சிலிர்த்து, சுவாமி, என் துயரை போக்கி எழ வந்த தெய்வம் தாங்கள். இனி இந்த அரசரின் உடல்நிலை என்னவாகும்? நான் உய்ய என்ன செய்ய வேண்டும்? வழிகாட்டி அருள வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார். மனம் என்னும் குதிரையை உன் கடிவாளம் கொண்டு அடைக்கிடு, கோபத்தை விட்டொளி, தெளிவு உனக்கு தானாக வரும் என்று சித்தர் உபதேசித்தார். அவர் உபதேசம் செய்து முடித்ததும் மன்னரது உடல் உயிரற்ற உடலாக சட்டென கீழே விழுந்தது. மன்னரது உடம்புள் இருந்து நீங்கிய பாம்பாட்டி சித்தர் மீண்டும் தம் உடம்புள் புகுந்தார். அதுவரை படமெடுத்து ஆடிக்கொண்டிருந்த பாம்பும் அங்கிருந்து அகன்று சென்றது.
அங்கிருந்து அனைவரும் பயத்துடன் வியப்புடன் நிகழ்ந்தவை அனைத்தையும் கண்டனர். சித்தர் உபதேசத்தை தன் சிந்தையில் வைத்து அரசி முறைப்படி மன்னரது இறுதிக் கடன்களை செய்து முடித்தார். பின் சித்தரது வழியில் வாழ்வை வாழ்ந்து முக்தியடைந்தார். பாம்பாட்டி சித்தர் விருதாச்சலத்தில் சித்தியடைந்தார் என்றும் துவாரகையில் சித்தியடைந்தார் என்றும் பல செய்திகள் கூறப்படுகின்றன. திருக்கோணத்தில் பிறந்த பாம்பாட்டி சித்தர் பாண்டிய நாட்டில் வாழ்ந்தார் என்றும் மருதமலையில் வாழ்ந்தார் என்றும் முரண்பட்ட பல தகவல்கள் உள்ளன. ஆனால் அவர் மருதமலையில் வாழ்ந்தவர்தான் என்பதற்கு ஆதாரமாக அங்கு பாம்பாட்டி சித்தர் குகை, சுனை முதலானவை உள்ளன. சித்தர்கள் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்ற கருத்துக்கள் இருந்தாலும் எந்த சித்தரும் வாழ்ந்தபின் மரணிப்பது இல்லை என்பது தெய்வத்தின் கட்டளை. அவர்கள் நம் கண்ணுக்கு புலப்படாமல் சூட்சுமமாக நம்மை வழிநடத்துகிறார்கள். நம் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறார்கள். நம் கூடவே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை. அதை நாம் உணர்ந்து சித்தர்கள் வழிபாட்டின் மூலமாக வாழ்வில் நாமும் பல சித்திகளை பெற்று வாழ்வில் ஒரு அற்புத ஆத்மாவாக இந்த பூவுலகில் வாழ்ந்து நாம் வாங்கி வந்த கர்மாக்களை கழித்து ஒரு புனிதமான ஆத்மாவாகவே இந்த பூவுலகை நீங்க வேண்டும் என்பதே அந்த சித்தர்களுடைய ஆசை மற்றும் ஆசியும் கூட. அதனால் முடிந்தவரை நாமும் நல்லவர்களாயிருந்து மற்றவர்களுக்கும் நல்வழி காட்டி, இந்த மண்ணில் பிறந்த மற்றவர்களுக்கும் நல்வழி காட்டி நாமும் சிறப்புடன் வாழ்வோமாக. இது பாம்பாட்டி சித்தரின் வாழ்க்கையில் நடந்த இந்த வரலாறு என்பது எவ்வளவு பெரிய கொடுமையான மனிதனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தன்னை மாற்றி நல்வழிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பாம்பாட்டி சித்தர் இந்த உலகுக்கு உணர்த்தியுள்ளார். நாமும் அவர் வழி பின்பற்றி ஒரு நல்ல ஆத்மாவாக இந்த பூமியில் அவதரித்த நோக்கத்தை உணர்ந்து வாழ்வோமாக.